ஹாய் சில குட்டீஸ், நான் தான் உங்கள் ஹச்டி என்ஜாய். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்பவே நலம். நான் இப்போ எதுக்கு நான் வீடியோக்கு வந்திருக்கேன்னா, நானும் மம்மியும் கேசரி செய்ய போகிறோம். ஏன் செய்ய போகிறோம்னா, இங்கே மழை போட்டூரில் நசன்னு மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கு. ரொம்ப போர் அடிக்குது, வெளியிலையும் போக முடியல, எதுவும் பண்ண முடியலையா. அதனால் போர் அடிக்கிறதுனால நாங்கள் ஸ்வீட் செஞ்சு சாப்பிட போகிறோம். எல்லாரும் கேசரி செய்வீங்க, எல்லாத்துக்குமே தெரியும் கேசரி. ஆனால் ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு மாதிரி வித்தியாசமாக செய்வாங்க. அதே மாதிரி மம்மியும் வித்தியாசம் செய்வாங்க. அவங்க சூப்பராக இருக்கும், அவங்க கேசரி டேஸ்ட்டே சூப்பராக இருக்கும். நாங்கள் நாளைக்கு மன்னார்குடியில் இந்த ராட்னம் எல்லாமே போட்டிருக்காங்க. அதனால நாங்கள் நாளைக்கு மன்னார்குடி கண்டிப்பாக வருவோம். யார் மன்னார்குடி வந்தாலும் சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நாளைக்கு அந்த ராட்னம் சுற்றுற இடத்துக்குனா கண்டிப்பாக மீட் பண்ணலாம். ஓகே, இப்போ அம்மா என்ன செய்கிறாங்கன்னு போய் பார்க்கலாம். ஓகே வாங்க. மம்மி, அம்மா எல்லாத்தையும் எடுத்து ரெடியாக வச்சுருக்காங்க. என்ன பண்ண போறோம்? நம்ம எதுக்காக பண்றோம்? போர் அடிக்கின்றதுனால. மழை பெய்யுதா? இந்த கோட்டூருக்குள்ள மழை நசன்னு பேஞ்சுக்கிட்டே இருக்கு. அதனால இப்ப கேசரிக்கு என்ன மாதிரி பண்ணி வச்சிருக்கீங்க? சொல்லுங்க. வேற ரவா வதக்கணும், முந்திரி பருப்பு, திராட்சை, ஜீனி, அது கலர் பவுடர், இது கொஞ்சம் டால்டா. இப்போ நாங்க கேசரி செய்ய போறோம்ல. எல்லாரையும் கமெண்ட் பண்ண சொன்னேன், அம்மா இந்த மாதிரி பண்ணுங்க அப்படின்னு. யாருமே கமெண்ட் பண்ணீங்களான்னு தெரியல. நானும் போய் கமெண்ட்ல பார்க்கல. கண்டிப்பா இந்த வாட்டி நான் இந்த கேசரி எடுக்கிற வீடியோவில் சொல்லணும் யார் யார் என்ன கமெண்ட் பண்ணியிருக்கீங்கன்னு பார்த்துட்டு அடுத்து அவங்கவுங்க நேமாக நாங்கள் கரெக்டாக மென்ஷன் பண்ணுவோம். இந்த ஆள் தான் இப்படி ஸ்வீட் செய்ய சொன்னாங்கன்னா கண்டிப்பாக நாங்கள் மென்ஷன் பண்ணி சொல்லுவோம். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? இப்போ அம்மா என்ன பண்ண போகிறாங்க? என்ன மம்மி அது? இது சுடு தண்ணி கொதிக்க வைக்க போகிறாங்க. இது நெய்யா? முன்னாடியே வறுத்து வச்சுக்கிறாங்க மம்மி. எடுங்கள் பாத்துக்கோங்க. நாங்க போர் அடிக்கிறதுனால ஸ்வீட் செய்யறோம். எங்கடா அவனை காணான்னு தேடுறீங்களா? எல்லாம் அது போய் மலையிலையும் பிள்ளையார் கோயில தேக்க போயிருச்சு. நான் மலையிலையும் பிள்ளையார் கோயில தேய்ச்சாதான் நல்லா சுத்தமாகும்னு போயிருச்சு. காலையிலே போயிருச்சு, ஒரு 9 மணிக்கு. இது வதங்கினதுக்கு அப்புறம் என்ன மம்மி பண்ணுவீங்க? ரவா லேசா வரணும். அது வதக்கின ரவா தான் இருந்தாலும் கொஞ்சம் லைட்டா வரணும். முந்திரி நல்லா வறுத்தாச்சு. அடுத்து திராட்சையா வறுத்தீங்களா மம்மி? திராட்சை வேற உங்களுக்கு என்ன ஸ்வீட் செய்ய தெரியும்? எல்லாமே தெரியுமா? அப்ப நாளைக்கு அல்வா செஞ்சு தரீங்களா? ரவால அல்வா செய்யலாம். ரவால அல்வாவா? அது எப்படி செய்வீங்க? ரவா மட்டும் வாங்கி கொடுத்து செஞ்சு தரேன். அப்ப நாளைக்கு செய்யுங்க. அடுத்து ரவா கருகி போயிட்டு அடுத்து ரவாவா? லைட்டா ரவாவை வதக்கிக்கலாம். ஆல்ரெடி வதக்குன ரவா தான் இருந்தாலும் திரும்பி இது பண்ணிக்கிறாங்க. இப்ப ரவா வதக்கியாச்சு. அடுத்து சுடு தண்ணியில மம்மி என்ன கலர் பொடி போட போறீங்களா? இது என்ன கலர்? ஆரஞ்சு மாதிரி இருக்கு, ஆனா பார்த்தா இது எல்லோ கலர். கலரை பாத்தீங்களா? இது கொதிக்கணுமா மம்மி? நல்லா கொதிக்கணுமா? உப்பு, கல் உப்பு தானே? கல் உப்பு போட்டுக்கிறாங்க. இனிப்பு அப்பதான் கொஞ்சம் தூக்கலா எடுத்து கொடுக்கும். பாத்துக்கோங்க. எல்லாரும் கல் உப்பு போட்டு ரவா செஞ்சு நான் பார்த்ததே இல்லையே. கேசரி இல்ல உப்பு போட்டு நான் பார்த்ததே கிடையாது. நல்லா இது கொதிக்கணுமா? கொதிச்சிருச்சு. அடுத்து சீனி, தேவையான அளவு சீனி போட்டுக்கணும். இது கிண்டன்மா சிலவங்க என்ன பண்ணுவாங்க, ரவாவெல்லாம் போட்டு கிண்டிட்டு ஜீனியை போடுவாங்க கடைசியில. அந்த மாதிரி போடக்கூடாது. அது இந்த மாதிரி போட்டோம்னா நல்லா இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து முந்திரி திராட்சை, நெய்யில வதக்கின முந்திரி திராட்சை. இப்ப நல்லா கொதிச்சிருச்சு. அடுத்து ரவை மிக்ஸ் பண்ண போறாங்க மம்மி.
போர் அடிக்குதுங்க, என்னதான் பண்றதுன்னு தெரியல. இந்த கோட்டூருக்குள்ள உட்காந்துக்கிட்டு, இந்த கிராமம்னாலே இப்படிதான். ஆனா ஒவ்வொரு கிராமம் நல்லா இருக்கும். இந்த கோட்டூருக்குள்ள வெளியிலயே போக முடியல. இன்னும் உங்க ஊரு அதுக்கு சிவகங்கையாவது ஆளு வேற இருக்காங்களான்னு தெரியும். இந்த ஊருக்குள்ள ஆளு இருக்காங்களான்னு கூட தெரியல. எங்க ஊருக்கு என்ன சிவகங்கை சீமை அது கிராமமா, அது டவுன், அது அப்படிதான் இருக்கும். யார் அன்னைக்கு நம்ம வந்தது லீவ் அன்னைக்கு வந்திருக்கோம் பாருங்க. அது எல்லாம் வந்து படசு பொருள்லாம் வச்சிருப்பாங்க, புது பொருள்லாம் இருக்காது. பாருங்க கேசரி நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. கேசரி நல்லா மிக்ஸ் ஆகி வருது பாருங்க. இதுக்கு அடுத்து இது நல்லா என்ன பண்ணணும், நல்லா சுண்டணுமா வத்தணுமா, நல்லா இது வேண்டதுக்கு அப்புறம் கேசரி ரெடி. ஒரு மூதேவி இங்க நிக்குது வருங்க, அந்த பாதுக்கு ஓடுது. அது யாருன்னா என் தங்கச்சி பள்ளிக்கூடம் ஸ்கூலுக்கு போகாம நான் இங்க இருக்கேன்னு லீவை போட்டு இருக்குது. இப்ப நான் இருந்தப்ப என்னை பாப்பா பாப்பான்னு கூப்பிட்டாங்க. இப்ப நான் என்னை கூப்பிடறதே இல்லை. இந்த பிள்ளை வந்ததுல இருந்து என்னை மறந்துட்டாங்க. யாரு யாரு தேவையான அளவு டால்டா. நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. புரட்டாசி முடிய போதுங்க, இன்னும் 1 வீக் மட்டும்தான். அதுக்கப்புறம் ஆமா, அதுக்கப்புறம் நாங்க பிரியாணி தான் செய்ய போறோம். அப்புறம் நாங்க பிரியாணி, மீன், சிக்கன், மட்டன் எல்லாமே. ஆனா நான் மட்டன் செய்ய மாட்டேன், அம்மா தான் எல்லாமே சமைச்சு சாப்பிட போறோம். ரொம்ப ஏங்கி போய் கிடக்குறோம் நாங்க சிக்கன் மட்டனுக்கு. இப்பதான் இந்த புரட்டாசி மாசம் முடியும். நான் தான் வந்து மாட்டிக்கிட்டேன்னு நினைக்கிறேன். ஏன்னா புரட்டாசி மாசம் சிக்கன் மட்டன் தான் திம்பேன். இப்ப நெய் பாருங்க எப்படி இருக்குன்னு கேசரி. நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. இங்க பாருங்க கேசரிய பாருங்க எப்படி இருக்குன்னு. வாய் ஊறுது, நாக்கு ஊறுது. அவ்வளவுதான், ரெடி ஆயிட்டா கேசரி ரெடி. ஃப்ரெண்ட்ஸ், போர் அடிக்குதுன்னு கேசரி செஞ்சு பார்த்தோம். நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. டேஸ்ட் பண்ணி பார்த்தேன். இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. மம்மி நீங்க என்ன சொல்றாங்கன்னா சொல்லுங்க. எல்லாரும் கேசரி கிட்ட தெரியும் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனா இந்த மாதிரி செஞ்சுப்பாங்க. இந்த மாதிரி யாரும் செஞ்சிருக்க மாட்டீங்க. நாங்களும் உப்புனா போட மாட்டோம். நாங்க சிவங்கில செய்வோம் கேசரியில உப்புனா போடாங்க. இந்த மாதிரிலாம் உப்பு போட்டு ஆனா சூப்பரா இருக்கும். நீங்க இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க, சூப்பரா இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த நெக்ஸ்ட் என்ன செய்யணும்னா கமெண்ட்ல மறக்காம சொல்லிட்டு போங்க. அம்மா கண்டிப்பா செய்வாங்க. ஓகே மம்மி, பை சொல்லுங்க. பாய். Music.